ஹாய் காய்ஸ், நாம இந்த வீடியோல நிரந்தரமான ஆசிரியர் வேலைவாய்ப்பு தான் வந்திருக்கு. இது எங்க வந்திருக்குது? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 40 காலி பணியிடங்கள் இருக்குது உங்களுக்காக. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலயே ஒரே ஸ்கூல்ல 40 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதனால இவ்வளோ வேக்கன்சி அவங்க எடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு கீழ நெறைய ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த குழுமம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அது கீழ நீட்டுக்கா இருக்கட்டும், இந்த மாரி ஒரு 5, 6 ஸ்கூல் இருக்கு. அந்த 5, 6 ஸ்கூல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதா சொல்லி குடுத்துருக்காங்க. நீங்க ஒரே இடத்துக்கு விண்ணப்பிச்சா போதும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்க உங்கள போஸ்ட் மூலியமா விண்ணப்பிக்க வேண்டாம். ஜஸ்ட் ரெஸ்யூம் மட்டும் சென்ட் பண்ணுங்க போதும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. எந்த ஒரு செலவுமே வேண்டாம். ஏற்கனவே ரெஸ்யூம் வச்சிருப்பீங்க. அத உங்க மொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பட்டன் அழுத்துனீங்களா அவங்களுக்கு போயிரும். அவங்க பார்த்துட்டு உங்கள கூப்பிட்டாங்களா, நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம்பளம் பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய நார்ம்ஸ் படி இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இல்லாம இருக்கும், அதிகமா இருக்கும். அந்த மாரி இருக்கிறதுனால, உங்களுக்கு அதுக்கேத்த சம்பளம் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்தது பல பேத்துக்கு தெரியாது. ஸோ, அதனால நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போய் விண்ணப்பிச்சு வாங்கிருங்க. இத பத்தின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வினோ ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் இது மாரி அப்டேட்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்ப வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன போஸ்டிங் என்னென்ன தேவைப்படுங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வைஸ் பிரின்சிபல் கேட்கறாங்க. இந்த வைஸ் பிரின்சிபலுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் எந்த சப்ஜெக்ட்டுமே குவாலிஃபிகேஷன் குடுக்க கிடையாது. நீங்க அந்தந்த ரிலேட்டடா நீங்க படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இப்போ வைஸ் பிரின்சிபலா நீங்க ஏதாவது சப்ஜெக்ட்ல நீங்க படிச்சிருக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, இந்த வைஸ் பிரின்சிபல் போஸ்டிங் உங்களுக்கு குடுப்பாங்க. அடுத்து சீனியர் பிஜிடி அதாவது ஜேஇ நீட் எக்ஸாம் கோச்சிங் குடுக்குற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அது என்னென்ன சப்ஜெக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி. இந்த 5 சப்ஜெக்ட்லயும் நீங்க ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏன்னா நீட் எக்ஸாம்ங்கும்போது எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால ஹை குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா, உங்களுக்கெல்லாம் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. ஏன்னா, நீங்க அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் குடுக்கும்போது. அடுத்து நார்மலா முதுகலை பட்டதாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அது ஸ்கூலுக்கு 11, 12 இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்காக. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், பிரான்சஸ், இங்கிலீஷு, அதே மாரி மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி, கம்ப்யூட்டர் சயன்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கவுண்டன்ட்ஸ், ஹிந்தி இந்த சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, முதுகலை நீங்க படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க 11வது, 12வது, 10த் இந்த மாரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு. அடுத்து இளங்கலை பட்டதாரி. இளங்கலை பட்டதாரி பொறுத்தவரைக்கும் நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்கன்னா, தமிழ், இங்கிலீஷு, மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஹிந்தி. இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இளங்கலை பட்டதாரி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இளங்கலைங்கும்போது நம்ம பிஎஸ்சி இல்ல பிஏஓ அதுக்கு ரிலேட்டடா படிச்சுட்டு, பிஎட் கம்பல்சரி படிச்சிருக்கணும். அதே மாரி டெட் எக்ஸாம் எதுவும் பாஸ் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. பிஜிடி முதுகலைக்கும் அதுக்கே மாரி தான் நீங்க எம்எஸ்சியோ இல்ல எம்ஏஓ அதுக்கு ரிலேட்டடா சப்ஜெக்ட்ல அது படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் டீச்சிங் ரிலேட்டடா வந்துச்சு. அடுத்து டீச்சிங் இல்லாத வந்து கேட்டிருக்காங்க. ஹாஸ்டல் வார்டன். இந்த ஹாஸ்டல் வார்டனுக்கு நீங்க ஆண்களாவும் இருக்கலாம், பெண்களாவும் இருக்கலாம். 2மே கேட்டிருக்காங்க. ஏன்னா ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தனியா, ஆண்களுக்கு தனியா இருக்கும். அதனால 2 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இதுல கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிடி டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுவுமே ஆண்கள், பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. மியூசிக் டீச்சர் இதுக்கு நீங்க அதுக்கு ரிலேட்டடா படிச்சிருக்குன்னு சொல்லி குடுத்துறாங்க. கிராஃப்ட் டீச்சர் இந்த டிராயிங்லாம் வரையறதுக்கு அதுக்கு ரிலேட்டடா படிச்சிருக்குன்னு சொல்லி குடுத்துறாங்க. அடுத்து வந்து பாருங்க டைப்பிஸ்ட். ஆபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் கேட்குறாங்க. அடுத்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் கேட்குறாங்க. லைப்ரரியன் கேட்குறாங்க. நர்ஸு ஏன்னா பெரிய ஸ்கூலுங்கும்போது நர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி ஆண்கள், பெண்கள் 2மே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40+ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்க இதெல்லாம் நோட் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூமே வந்து நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்கும். ரெஸ்யூம்ல உங்களுடைய ஃபோட்டோ, நீங்க என்ன படிச்சுக்கிறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெடி பண்ணியிருப்பீங்க. இல்லனாலும் நீங்க ரெடி பண்ணி சென்ட் பண்ணுங்க. எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னா, அவர் குட் டீச்சர்ஸ் @gmail.com இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணா போதும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரி, இந்த ஸ்கூலோடைய அட்ரஸ் பொறுத்தவரைக்கும் எங்க இருக்குன்னு பார்த்தீங்களா, என்னென்ன ஸ்கூல் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். விவேகம் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, அதே மாரி விவேகம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, விவேகம் பிரைமரி அகாடமிக்கு, தாராபுரம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதில நீங்க போனீங்கன்னா ஸ்கூலோட அட்ரஸ், ரெஸ்யூம் சென்ட் பண்றதுக்கு மெயில் ஐடி எல்லாமே இருக்கு. நீங்க சென்ட் பண்ணலாம். அட்ரஸ் பாருங்க, விவேகம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க.
இதுதான் மொபைல் நம்பரு. அதே மாரி மெயில் ஐடியும் குடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்க சென்ட் பண்ணாதீங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு சென்ட் பண்ணுங்க. ஏன்னா இத அவர் குட் டீச்சர்ஸ் அட் gmail.com அது மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் பண்ணும்போது ஒரே இடத்துல உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாரி பாருங்க, பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கும் மொபைல் நம்பர் குடுத்துருக்காங்க. நீங்க கால் பண்ணி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கேட்டுக்கலாம். அதே மாரி விவேகம் கிட்ஸ் ஸ்கூலுக்கு மொபைல் நம்பரு, இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்குது. விவேகம் பிரைமரி அகாடமிக் சிபிஎஸ்இ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இமெயில் ஐடியும் குடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஸ்கூல் இது. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இது குடுத்துருக்காங்க. அவங்க மொபைல் வெர்ஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இந்த மாரி நெறைய குடுத்துருக்காங்க. ஆனா நீங்க சென்ட் பண்ணியது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் குட் டீச்சர்ஸ் அட் gmail.com. சரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு எல்லாமே குடுன்னு கேட்குறீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பேப்பர்ல வரக்கூடியது, அட்வர்டைஸ்மென்ட் போஸ்ட்ல வரக்கூடியது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து போடும்போது நம்மளுடைய சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல இஷ்யூஸ் வருது. ஏன் நம்மளுடைய சேனல் மட்டும் நெறைய சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சேனல்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்க மாட்டாங்க. ஏதாவது அப்படி போட்டாலும், அந்த சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனை வரலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவங்க போட மாட்டாங்க. ஸோ இது மாரி வாய்ப்புலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். நீங்க கால் பண்ணி கேட்டுக்கங்க. இது மாரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.